ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஏகே. ஜூன் 6க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்களிலிருந்து கொண்டு வந்திருக்கேன். இங்கே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டெய்லி, வீக்லி, மந்த்லி கண்டென்ட் அஃபேர்ஸ்களோட படிக்கிறதுல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். ஏகே 10 அப்படிங்கிற கூப்பன் கோடை வச்சு அஃபேர்ஸ்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை 1.5x ஸ்பீடில் பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் டிசிஎல் ரோஹித் சர்மாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா எம்ஐ டீமுக்காக ஆடிந்தார். அவருக்கு கேப்டன்சிலேருந்து டிசி கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து மொத்தம் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து இவர் ரீசெண்டாக ரிட்டையர் ஆயிருந்தார் இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து டிசி வாங்கிட்டு வந்துட்டார் ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடிடாஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் பிராண்ட் அம்பாசிடரிங். ஷாருக் கான் டான்ஸ் ஆடுவார் இல்லைங்களா? அது வந்து அடிடாஸ் ஷூ போட்டுட்டு டான்ஸ் ஆடினார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஹித் சர்மா பிராண்ட் அம்பாசிடர் இருக்கக்கூடிய டிசிஎல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மும்பையை சேர்ந்தது. அதே மாதிரி இவங்க அடிடாஸ் எந்த ஊரை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எர்ஜோனோ சர்ச் அப்படிங்கிற இடத்த சார்ந்தது. அதுக்கு ஷாருக்கான பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரான டிக் ஸ்கூப் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவருடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய பிவிவி பார்ட்டி ஃபார் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கலைச்சிக்கிட்டதுனால மெஜாரிட்டி இல்லாதனால இவர் ரிசைன் பண்ணுறாரு. கிங் வில்லியம் அலெக்சாண்டர் கிட்ட இந்த ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணுறாரு. டிக் ஸ்கூப் என்ன பண்ணுறாரு, நெதர்லாண்டுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்து ரெசிக்னேஷன் வாங்கியிருக்காரு அவங்களுடைய கூட்டணி முறிஞ்சதுனால. ஸோ இப்போ நெதர்லாந்தை பற்றி படித்ததுனால நேட்டோ சப்மிட் ஜூன் 24, 2025 இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் பிஎம் இல்லாதனால ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க மூலிமா இந்த நேட்டோ சப்மிட்டை ஜூன் 24 நெதர்லாந்து கண்டக்ட் பண்ணும். அடுத்து அவார்ட் கேட்டகரியாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நர்சஸ்க்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இது ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. 92 பர்சனல்ஸ்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க 3 கேட்டகரியில். என்னென்னா பிவிஎஸ்எம் பரம் விசித் சேவா மெடல்ஸ், உதம் யுத் சேவா மெடல்ஸ் அண்டு ஏவிஎஸ்எம் அதி விசித் சேவா மெடல். ஸோ 30, 5, ஒரு 57 டோட்டலாக 92 மெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மடு ஃபோர்ஸஸ் கொடுத்தது. இது யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க 92 ஆர்மடு ஃபோர்ஸஸ்க்கு. ஓகேங்களா? அதில் சில பேர்லாம் அங்கே போட்டிருக்காங்க. நம்ம மைண்ட் மேப்பில் போயிட்டு பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்வெஸ்டிச்சர் செர்மனி நியூ டெல்லியில் நடக்குது. phase 2 இந்த இடத்துல வச்சு தான் இந்த 92 ஆர்மடு ஃபோர்ஸஸ்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இவங்க 3 பேருக்கும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு, பிஆர்ஓ இதில் இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. ஓகே, இந்த கேட்டகரியில் 30, 5, 57 ஆல்ரெடி பார்த்தாச்சு. எக்ஸாம்பிளரி லீடர்ஷிப் டெடிகேஷன் இதுக்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? முக்கியமான அவார்டு வாங்கினவங்க இந்த கேட்டகரியில் முக்கியமான அவார்டு வாங்கினவங்களுடைய பேர் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அவார்டு யுனைடெட் ஸ்டேட் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம், யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு குளோபல் லீடர்ஷிப் அவார்டை கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தா குமார் மங்களம் பிர்லா. இவர் யாருன்னா ஆதித்யா பிர்லா குரூப் இருக்கு இல்லைங்களா நம்ம ஊரில் மும்பையில், அந்த குரூப்போடைய சேர்மன் குமார் மங்களம் பிர்லாவுக்கு தான் குளோபல் லீடர்ஷிப் அவார்டை கொடுத்துருக்காங்க யூஎஸ் ISPF அந்த இடத்துல. ஓகேங்களா? 8வது ஆனுவல் மீட்டிங் லீடர்ஷிப் சப்மிட் நடந்திருக்கு வாஷிங்டன் யூஎஸ்ஏல. ஓகேங்களா? அந்த இடத்துல தான் இந்த 8th ஆனுவல் லீடர்ஷிப் சப்மிட்டில் வச்சு தான் குளோபல் லீடர்ஷிப் அவார்டை குமார் மங்களம் பிர்லாவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு அரவிந்த் கிருஷ்ணா இவர் யாருன்னு பார்த்தா ஐபிஎம் இருக்கு இல்லைங்களா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி,
இதோடைய சேர்மன். அதே மாதிரி டோக்கியோ ஜப்பானை சேர்ந்த இட்டாச்சி ஒரு கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதோடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனான டொசியாக்கி அவங்களுக்கும் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பேருக்கு. நம்ம ஊர்லேருந்து குமார் மங்கலம் பிர்லா கம்பெனி, நம்ம ஊர் கம்பெனியே. அதே மாதிரி யூஎஸில் இருக்கக்கூடிய ஐபிஎம் கம்பெனியோட சேர்மன் பட் இந்தியன் ஆரிஜினான அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் டொசியாக்கி அவர் யாருன்னா இட்டாச்சி கம்பெனியோடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் இவருக்கும் மொத்தம் இந்த 3 பேருக்குமே இந்த குளோபல் லீடர்ஷிப் அவார்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொடுத்தது யார் அப்படின்னா யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம். இவங்க தான் அந்த அவார்டை கொடுத்தவங்க. ஸோ ஒரு டைம் மைண்ட் மேப்பில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது தான் மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் குளோபல் லீடர்ஷிப் அவார்டை கொடுத்தது யுஎஸ்ஐஎஸ்பிஎஃப். அந்த யுஎஸ்ஐஎஸ் பிஎஃப் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் ஆஸ்பிரண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் முக்கியமான நேஷனல் நியூஸுக்கு பார்க்கலாம். நல்லா கூர்மையாக கவனிங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இது இனிமேல் வரக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான நியூஸு. வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதேமாதிரி லைக்கும் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய பிரசிடெண்ட் யார்? மசாட்டோ காண்டா இந்தியாவுக்கு வருகை கொடுத்துருக்காரு. ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸ். எல்லாருக்குமே தெரியும். மே 28லேருந்து 31 வரை இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு. இவர் வந்ததும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலேட்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுச்சு இந்தியா. அவங்க ஏடிபி சார்பாகவும் பைலேட்ரல் மீட்டிங் அதை அட்டன் பண்ணிவிட்டு இந்தியாவுடைய ஆம்பிஷன் என்னன்னா டெவலப்டு நேஷன் பை 2047. இப்போ நம்ம இருக்கிறது டெவலப்பிங் நேஷன். அதே டெவலப்டு நேஷனாக 2047க்குள்ளே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க, ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க. யாரும் இந்த மசாட்டோ காண்டா. ஓகேங்களா? அப்புறம் ஆர்ஆர்டிஎஸ் ரீஜியனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அடுத்த 5 வருஷத்துக்கு இது ஒரு மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். இதுக்கு நாங்கள் ஒரு 10 பில்லியன் யூஎஸ்டி உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் காண்டா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா இன்க்ளூசிவ்னா சோவரியன் லோன்ஸ், ப்ரைவேட் செக்டார் ஃபைனான்சிங், அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய பிளானுக்கு அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க இந்த 10 பில்லியன்ஸ் மூலிமா. கம்ப்யூட்டர் போக்குவரத்துக்காக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் ஃபீச்சர் கொண்ட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரீஜியல் ரயில் சிஸ்டம் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஃபஸ்ட் நமோ பாரத் காரிடார். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நமோ பாரத் காரிடார் எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். அவங்க ஊரில் உத்தரப்பிரதேசில் காசியாபாத் டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்களா, அங்கே சயீபாபாத் இதுலேருந்து துயி டிப்போர்ட், சயீபாபாத்லேருந்து துயி டிப்போர்ட் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த நமோ பாரத் காரிடார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரயில் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. உத்தரப்பிரதேசில் காசியாபாத் டிஸ்ட்ரிக்டில் இதையும் விசிட் பண்ணியிருக்காரு ஏசியன் டெவலப்மெண்ட் பிரசிடென்ட்டான காண்டா அவர்கள். அதே மாதிரி திரிபுரா ஸ்டேட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சோலார் எனர்ஜி, மாடர்ன் அர்பன் சிஸ்டம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண ஒரு 85.4 மில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு திரிபுரா கவர்மெண்ட்டுக்கு ஏடிபி சப்போர்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கு? இவி, சோலார் அண்ட் மாடர்ன் அர்பன் சிஸ்டத்துக்காக திரிபுராவுக்கு 85.4 மில்லியன் லோன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது இப்போ ஒன்று வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அஸ்ஸாமில் ஒரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் கொண்டு வர பார்த்தாங்க 1000 மெகாவாட் அளவுக்கு சோலார் பார்க். எங்கன்னா கார்பி அங்லாங் அட்டானமஸ் கவுன்சிலிங் இன் அஸ்ஸாம். கார்பி அங்லாங் அந்த இடத்துல 1000 மெகாவாட் அளவுக்கு ஒரு சோலார் பார்க்கு கட்ட பிளான் பண்ணாங்க. எவ்வளோ செலவுனா 434.2 மில்லியன் லோன். ஏடிபி கிட்ட தான் லோன் வாங்கி கட்டுறதா இருந்துச்சு. ஆனால் உள்ளூர் மக்களெல்லாம் நாங்கள் எங்கள் இடத்த இதுக்காக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அரௌண்ட் 24 வில்லேஜஸ்லேருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால, இவங்களுக்கு எகென்ஸ்டாக நடந்ததுனால, லேண்ட் டைவர்ஷன் நடத்த முடியாததுனாலையும் இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க லேண்ட் கொடுக்க ஒத்துழைக்காமல் போராட்டம் பண்ணதுனால, இந்த ப்ராஜெக்டை வித்ட்ராவல் பண்ணதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏடிபிக்கு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டோம், அதுக்காக நாங்கள் அப்ளை பண்ண லோன் எங்களுக்கு தேவையில்லைன்றதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஏடிபியில் மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்காங்க? 69 நேஷன்ஸ் இருக்காங்க.
அதில் 50 ஏசியா பசிபிக் ரீஜனில் மட்டுமே. நான் 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணது இது. மணிலா பிலிப்பைன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை கொண்டது. மசாடா காண்டா தான் இதோடைய பிரசிடென்ட். அவர் தான் இப்போ இந்தியாவுக்கு வருகை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஸ்டேட்டுடைய அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு 3 மில்லியன் யூஎஸ்டியும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செவோரியன் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 5 பில்லியன் யூஎஸ்டியும் ஃபெசிலேட் பண்ண போகிறாங்க. இந்த 5 பில்லியன் 2023லேருந்து 27 வரை. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். திரிபுராவுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல் சோலார் பவருக்காக. ஏடிபி அஸ்ஸாமில் வித்ட்ரா பண்ணதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி நமோ பாரத் காரிடாரை ஏடிபி பிரசிடென்ட் விசிட் பண்ணிட்டாரு. எந்த ஊரில் இருக்குது இந்த காரிடார்? உத்தரப்பிரதேஷில். ஸோ முக்கியமானதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபர்தராக இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் படிக்கணும்னா இங்கே ரீட் ஃபுல் நியூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆன எல்லா டேட்டாவும் இருக்கும், படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி சிஏபிடிஎஃப்ல டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அங்கேயும் ஃபுல் நியூஸும் கிடைக்கும். இந்த கண்டென்ட் எல்லாம் அப்பேஸ் க்ளவுட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஹேண்ட் நோட்ஸ் டீட்டெயில் கண்டென்ட் பிடிஎஃப் மட்டும் தான் பெய்டு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அப்படி வாங்கினீங்கன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. கிச்சான் மேனார் அப்படிங்கிற 2 வெட்லேண்டை ராம்சார் சைட்லேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வெட்லேண்டுமே ராஜஸ்தானில் தான் இருக்குது, வேறு ஸ்டேட்டில் இல்லை, ஒரே ஸ்டேட்டில். கிச்சான் மெனார் அப்படிங்கிறது இது என்ன டிஸ்ட்ரிக்ட்னா பாலோடி. இந்த மெனார்ன்றது உதய்பூர். ஸோ இது அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆனால் பூபேந்திரா யாதவ் தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த 2 ஆட் ஆனதுனால ராஜஸ்தானுக்குன்னு இருக்கக்கூடியது 4 ராம்சார் சைட் ஆயிடுச்சு. மொத்தம் இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குன்னா இது வரைக்கும் 91 ரீச் பண்ணிருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் 72 இருக்கும்போது இந்தியாவில் எத்தனை ராம்சார் சைட் இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ ஆன்சர் 72. பட் அதுக்கப்புறம் நிறைய ஆட் பண்ணி இப்போ 91 கிட்ட கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இது உலகத்திலே 3வது ஹையஸ்ட் ராம்சார் சைட். ஓகேங்களா? நம்ம இந்தியா தான் உலகத்திலே 3வது ராம்சார் சைட் இருக்கக்கூடிய கவுண்டில். அதே மாதிரி ஏசியாவில் ஹையஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் யார் இருப்பாங்க அப்படின்னா UK 175 ராம்சார் சைட்டோட ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. மெக்சிகோ செகண்ட் பிளேஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத 2 கண்ட்ரிஸ், குட்டி கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. UK 175, மெக்சிகோ 142, இந்தியா தேர்டு பிளேஸில் 91 கவுண்ட்லேயும் ஏசியாவில் ஹையஸ்ட்டும் இருக்குது. ஸோ ராஜஸ்தானில் 4 ராம்சார் சைட் இருக்குது. இப்போ கிச்சன் மெனார் ஆட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த 2 என்ன அப்படின்னா சாம்பல்பூர், சம்பார். ஓகேங்களா? சாம்பார்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பார் உப்பு இல்லை அப்படின்னு கூட ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாம்பார் சால்ட் லேக், கேலோடே கானா நேஷ்னல் பார்க், கேலோடே கானா நேஷ்னல் பார்க். அதே மாதிரி சாம்பல் சால்ட் லேக் இது ஆல்ரெடி இருந்தது. இப்போ கிச்சன் மனாரை ஆட் பண்ணி மொத்தம் ராஜஸ்தானுக்கு 4, இந்தியாவுக்கு டோட்டலாக 91, 3வது பிளேஸ் உலகத்தில். ஃபஸ்ட்டு UK, செகண்ட் மெக்சிகோ. புரிஞ்சுதுங்களா? அப்படி பார்க்குற பட்சத்தில் இப்போ நம்ம இந்த மேனார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து பேர்டு வில்லேஜ் அப்படின்னு அழைக்கிறாங்க. எக்ஸாமில் பேர்டு வில்லேஜ்னு அழைக்கப்பட்ட அந்த ராம்சார் சைட்டுக்கு பேர் என்னென்னா மெனார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். எந்த ஸ்டேட்டு? ராஜஸ்தான். இன்னொன்று கிச்சன் வெட்லேண்ட். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராம்சார் கன்சர்வேஷன் வெட்லேண்டை பற்றி உங்களுக்கு ஸ்டாட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்தியா 1982 இதில் ஜாயின் ஆகிருக்கு. 71லேருந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கன்னா ராம்சார் ஈரான். இந்த ட்ரீட்டியை அடாப்ட் பண்ணது யாருன்னா ராம்சார் ஈரான். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்தியாவிலேருந்து ஹையஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு தான் 20 ஹையஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே ஹையஸ்ட்டு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் தான் ராஜஸ்தான். 4 சைட்டோட ஃபஸ்ட்டு யார்? தமிழ்நாடு 20ஓட, உத்தரப்பிரதேஷ் 10, இப்போ ராஜஸ்தான் வந்துச்சுல்ல அது 4 சைட்டோட சேம் பிளேஸில் இருக்குது. இந்த மேனார் வெட்லேண்ட் வந்து பேர்டு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட போகக்கூடிய சேஃப்டி ஆஃபீஸர் ஐடே கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உமனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்தியன் நேவிலேருந்து வந்த ஃபஸ்ட்டு உமன். இவங்க தான் பேர் SSP சோலாங்கி.
எஸ்எஸ்வி சோலாங்கி அவங்கள பிரசிடெண்ட்டுக்கு ஏடிசியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயிண்ட் பண்ண அப்ரூவல் கொடுத்தது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். பாதுகாப்பு சம்மந்தமாக இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பிரசிடெண்ட்டுக்கு ஏடிசியா எஸ்எஸ்வி சோலாங்கியை. ஓகே, இப்போ நம்ம பிரசிடெண்ட்டுக்கு எத்தனை ஏடிசி இருப்பாங்கன்னு பார்த்தா 5 பேர் இருப்பாங்க. அதில் 3 பேர் இந்தியன் ஆர்மிலேருந்தும், ஒருத்தங்க நேவிலேருந்தும், ஒருத்தங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்தும். ஆர்மியில் 3 பேர், நேவியில் ஒருத்தங்க, ஏர்ஃபோர்ஸில் ஒருத்தங்க, மொத்தம் 5 ஏடிசி இருப்பாங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவும் வேணும் அப்படின்னா பிரசிடெண்ட் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்ட்டு யார் வேணுனாலையும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. ஓகேங்களா? ஸோ இந்த முக்கியம். ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் நேவி எஸ்எஸ்பி சோலாங்கி அப்பாயிண்ட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். யாருக்காக அப்பாயிண்ட் பண்ணதுன்னா பிரசிடெண்ட்டுக்காக. ஸோ இங்கே சிம்பிளாக முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் ஃப்ரம் இந்தியன் நேவி. ஸ்வச் பாரத் மிஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஃப்ளாக்ஷிப் கிளீனஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? க்ளீன் பண்ணக்கூடியது. சிட்டியோ டவுனையோ நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ஸ்வச் பாரத் மிஷன். இதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்வச்தா பாக்வாடா, ஸ்வச்தா பாக்வாடா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தா டு ப்ரொமோட் கிளீனஸ் சானிடைசேஷன் அக்ராஸ் த கண்ட்ரி. நாடு முழுவதும் கிளீனஸ் சானிடைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வச் பாரத் மிஷனில் ஒரு பார்ட்டாக ஸ்வச்தா பக்வாடாவை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, இது யார் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா க்ளீன் வர்றதுனால ஹெல்த் அந்த மாதிரி போயிடக்கூடாது. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க எக்ஸாமில். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் இந்த ஸ்வச்தா பாக்வாடாவை அப்சர்வ் பண்ணாங்க. மே 1 அதாவது மே 1லேருந்து 15 வரை இந்த ஸ்வச்தா பாக்வாடா கிளீனஸ் ப்ரொமோஷன் பற்றி நடக்கும் கண்ட்ரி ஃபுல்லாக. இந்த ஸ்வச்தா பாக்வாடா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, நியூ டெல்லியில் தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதோடைய எல்லா இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் செக்டர், இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எல்லா இடத்துலையும் இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வச்தா பாக்வாடாவை அப்சர்வ் பண்ணது யார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஏப்ரல் 16 தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்வச்தா பக்வாடாவை 2 வீக்ஸ் பீரியடாக டெடிக்கேட்டாக க்ளீன்னஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. நமக்கு தெளிவாக ஓப்பனாகவே தெரியுது இது என்ன படித்து பார்த்துட்டு. க்ளீன்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொமோஷன் கேம்பெயின் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்சர்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த், ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ், ஃபேமிலி அஃபேர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கு பாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம தெளிவாக நடிக்கணும் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது. சாண்டிகோ அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டிகோ பெனா. யாருன்னா பெராகுவே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது, பெராகுவே. அதோடைய பிரசிடெண்ட்டான சாண்டிகோ பெனா இந்தியாவுக்கு 3 டே விசிட் வந்திருக்காரு. இப்போ நம்ம மோடி அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு விசிட் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி அதர் கண்ட்ரிலிருந்து இருக்கக்கூடிய பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏடிபி பிரசிடெண்ட் வந்தார். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பராகுவேவுடைய பிரசிடெண்ட்டான சாண்டிகோ பெனா இந்தியாவுக்கு ஒரு 3 டே விசிட் ஜூன் 2லேருந்து 4 வரை வந்திருக்காங்க. இதை இன்விடேஷன் பண்ணது யாருன்னா நம்ம மோடியே போய் நேரில் வரவேற்றிருக்காங்க. எதற்காகனா டு பூஸ்ட் பைலேட்ரல் டைஸ் அக்ராஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பேயர்ஸ். இதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இது ஒன்று ஜென்ரல் டர்ம்ஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷன் கிரியேட் பண்ணி 64வது ஆனிவர்சிட்டியை இப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க. பெராகுவேவும் இந்தியாவும் பைலேட்ரல் ரேட் ஆரம்பித்து 64வது ஆனிவர்சிட்டியை இப்போ என்ன பண்ணுறாங்க? அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதோடைய ஹைலைட்ஸ், இவர் வந்து ஹைலைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் நியூஸ் பார்க்கணுன்னா வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க, அண்ட் பிடிஎஃப்லேயும் பார்த்துக்கோங்க. மேலோட்டமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சாண்டிகோ பெனாக்கு காட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற ஒரு மரியாதை கொடுத்து வரவேற்றிருக்காங்க. அப்புறம் நம்ம பிரசிடெண்ட்டும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆனர் கொடுத்துருக்காங்க. ஃபார்மல் பேங்க்வெட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹைதராபாத் ஹவுஸில் ஒரு நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஹவுஸ்னு ஹைதராபாத்தில் கிடையாது, நியூ டெல்லியில் ஒரு ஹைதராபாத் ஹவுஸ் இருக்குது. அந்த இடத்துல
நம்ம மோடியும் பெனானா இவரை தான் சாண்டிகோ பெனாவை தான் பெனான்றாங்க. 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பைலேட்ரல் மீட்டிங் வச்சுருக்காங்க. இதன் மூலிமா நம்ம கண்ட்ரீஸை பற்றி எவாலுவேஷன் ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் பெராகுவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா மேலோட்டமாக தான், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எந்த இதுவும் கிடையாது. ஒரு சிலது இருக்குது, அது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். குளோபல் பயோஃபியூல்ஸ் அலையன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக பெராகுவேவை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு நம்ம நரேந்திர மோடி. ஓகேங்களா, குளோபல் பயோ அலையன்ஸில் ஃபவுண்டிங் மெம்பராக பெராகுவே இன்கார்பரேட் ஆகிருக்கு. அதே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு நம்ம நரேந்திர மோடி. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் பெராகுவேவுக்கும் நடுவில் ஒரு எம்ஓயு சைன் பண்ணி, எதுக்காக எம்ஓயு சைன் பண்ணுறாங்கன்னா, ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசத்தை கொண்டு வரதுக்காக நியூ டெல்லியில் நடந்த அந்த நான் சொன்னேன் இல்லைங்க அந்த மீட்டிங்கில் இந்த சைனை பண்ணியிருக்காங்க. ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசம் இது கேட்குறாங்க எக்ஸாம்பிள் இந்த மாதிரி என்ன மாதிரியான டைஅப் அப்படி என்ன மாதிரியான பர்பஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசம் தான் இவங்க எம்ஓயில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாண்டிகோ பெனா இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. இவர் பெராகுவேவுடைய பிரசிடென்ட்டு. 64வது ஆனிவர்சிட்டி பிட்வீன் 2 கண்ட்ரீஸோடைய ரிலேஷன்ஷிப்பை கொண்டாடுறாங்க. அப்புறம் பெராகுவே ஜிபிஏவுடைய அலையன்ஸாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் ஆகியிருக்காங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஜாயிண்ட் கமிஷன் மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு எம்ஓயு சைன் பண்ணப்பட்டுச்சு. அவ்வளோதான் முக்கியமான ஹைலைட்ஸ். இன்னும் டீட்டெயிலாக வேணால் டீட்டெயில் படிப்பில் பாருங்கள். இந்த ஜேசிஎம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு பெராவுக்கு நடுவில், அதை யார் சைன் பண்ணாங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டரான ரூபென் 2 பேர் தான் சைன் பண்ணியிருக்காங்க. பெராகுவேவுடைய ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூனிகியான் இருக்குது. ஓகேங்களா, சாண்டிகோ பெனா தான் பிரசிடென்ட். குரானி அவங்களுடைய கரன்சி. ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸுக்கு வந்திருக்கோம். வீடியோ லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிக்கோங்க. ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் நியூஸில் முக்கியமான நியூஸ் இது. இந்தியா ஒரு பிரசிடென்சியை வின் பண்ணியிருக்காங்க. என்ன பிரசிடென்சி அப்படின்னு பார்த்தா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸுக்குன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் இருக்குது. ஆக ப்ரூசல்ஸ் பெல்ஜியம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்ட இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு பிரசிடென்சியை வின் பண்ணியிருக்காங்க இந்தியா. எகெயின்ஸ்ட் யார் கூட அப்படின்னு பார்த்தா ஆஸ்ட்ரியா கண்ட்ரி கூட. அவங்க செகண்ட் பிளேஸு, நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸு. மொத்தம் 141 ஓட் போட வேண்டிய இடத்துல 87 ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஆஸ்ட்ரியா கண்ட்ரி 54 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம 61.7% ஓட்டை வாங்கி நம்ம வின் பண்ணிட்டோம் இந்த பிரசிடென்சி எலெக்ஷனில். ஸோ இனிமேல் இந்த ஐஐஏஎஸ்க்கு பிரசிடென்ட் இந்தியா தான் ஃபார் இந்த டென்யூர்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 2025லேருந்து 2028க்கு உள்பட்ட காலத்தில் தான் இந்தியா பிரசிடென்சி பண்ண போகுது. இந்தியன் பேங்க்ல எல்பிஓவில் இந்த மாதிரி டென்யூரை ஒரு எக்ஸாம் ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது முக்கியம் பார்த்துக்கோங்க. 2025லேருந்து 28க்குள்ள ஐஐஏஎஸ்க்கு பிரசிடென்சியாக இந்தியா செலக்ட் ஆகிருக்கு. எகெயின்ஸ்ட் ஆஸ்ட்ரியாவை டிஃபீட் பண்ணி. இந்த ஐஐஏஎஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரூசல்ஸ் பெல்ஜியம். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களன்னா, இந்த கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஐஐஏஎஸ்க்கு பிரசிடெண்ட்டாக வி ஸ்ரீனிவாசா எடுத்திருக்காங்க. இவர் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பப்ளிக் கிரீவன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு. வி ஸ்ரீனிவாஸ் இவரை தான் இப்போ பிரசிடெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஐஐஏஎஸ். ஸோ அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரூசல்ஸ் பெல்ஜியம். ஓகேங்களா, அந்த ஐஐஏஎஸ் உடைய ஹிஸ்ட்ரியை பற்றி போட்டிருக்காங்க. 1930 உருவான பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த வி ஸ்ரீனிவாஸ் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார் இந்த கவுன்சிலுக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. பஹ்ரைன் நாட்டை சேர்ந்த பென் சமாஸ் அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் வி ஸ்ரீனிவாஸ் வராரு. இது எப்போ இந்த டிசிஷன் எடுத்துச்சுன்னா, எக்ஸ்ட்ராடனரி ஜெனரல் அசம்பிளி மீட்டிங் இதோட ஐஏஎஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்திருக்கு. அங்கே வச்சு தான் இந்த பிரசிடென்சி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி இந்தியாவை செலக்ட் பண்ணி அதில் இந்த டிஏஆர்பிஜியோடைய செக்ரட்டரியான ஸ்ரீனிவாசவை பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பஹ்ரைன் நாட்டை சேர்ந்த பென் சனாஸை ரீப்ளேஸ் பண்ணி.
நம்ம யாருக்கு எகென்ஸ்டா ஜெயிச்சோம்? ஆஸ்ட்ரியா கண்ட்ரிக்கு எகென்ஸ்டா நம்ம ஜெயிச்சிருக்கோம். யுனைட்டட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல 15 மெம்பர் இருப்பாங்க. அதுல நான் பெர்மனன்ட் மெம்பர்ல நல்லா பார்த்துக்கோங்க. நான் பெர்மனன்ட் மெம்பர்ல 15 பேர் இருப்பாங்க யுனைட்டட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல. அதுல 5 பேர ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. புதுசா 5 பேரு. அத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த அப்ரிவேஷன். BC2L2 ஞாபகம் வச்சுக்கோங்க. Bனா பஹ்ரைன். C2னா 2 சி. கொலம்பியா, காங்கோ. ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த DRCனா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. பஹ்ரைன், Bனா பஹ்ரைன், Cனா கொலம்பியா அண்ட் காங்கோ. L2னா லாட்வியா, லிப்ரியா, லிபேரியா, லட்வியா, லிபேரியா. இந்த 5 கண்ட்ரியும் ஆட் ஆயிருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணினா AGS3. ஏனா அல்ஜீரியா, ஜீனா குயானா, S3னா சிரியலேஒன். தப்பா போடாத எண்ணம். சிரியலேஒன் நல்லா பார்த்துக்கோங்க. சிரியலேஒன், சவுத் கொரியா, சோலோவேனியா. சரிங்களா? சிரியலேயோன், சவுத் கொரியா, சோலோவேனியா. ஸோ இவங்க 3 பேரும் S3ல வந்துருவாங்க. ஏஜில அல்ஜீரியா, குனியானா. ஸோ இது எக்ஸாக்டா நம்ம மனப்பாடம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. இந்த அப்ரிவேஷன் வச்சு நம்ம படிக்கும்போது எக்ஸாம்ல கேட்கும்போது இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம அட்டன் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இப்படி அப்ரிவேஷன் வச்சு நம்ம அடிக்கடி ரீகால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது மனப்பாடமே ஆகிடும். அப்படி மறந்தால் கூட இந்த அப்ரிவேஷன் வச்சு நம்ம ஆப்ஷன் வச்சு அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினை போன வருஷம் ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போன வருஷம் வேறு 5 பேரை ரீப்ளேஸ் பண்ணி இந்த 5 பேர் ஆட் ஆயிருந்தாங்க. இவங்களை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் எய்தர் யார் ஆட் ஆனாங்கன்னு கேட்பாங்க, இல்லைனா யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபார் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய 15 நான் பர்மனன்ட் மெம்பரில் 5 பேரை ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக 5 பேர் வந்திருக்காங்க. அட சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா இது இந்த வருஷத்துக்கு இல்லை, ஃபார் 2026 to 27க்கு இது. ஓகேங்களா? அதே மாதிரி 2024ல் செலக்ட் ஆன டென்மார்க், கிரீக், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா. ஓகேங்களா? டென்மார்க், கிரீக், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் 2024ல் செலக்ட் ஆகி 2025ல் ஜாயின் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி இப்போ 2025ல் செலக்ட் ஆன இந்த BC2L2 கண்ட்ரிஸ் வந்து அடுத்த வருஷம் 2026ல் ஜாயின் பண்ணி 2026 to 27 டைம் மெம்பராக இருப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு யார் ஜாயின் பண்ணுறது இப்போ செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. போன வருஷம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தவங்க இவங்க. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன்னா DGP PS அப்படி ஞாபகம் வச்சுருந்தேன். DGP PS டென்மார்க், கிரீக், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா தனியாக படிச்சுக்கிட்டு DGP டென்மார்க், கிரீக், பாகிஸ்தான் இவங்க போன வருஷம் செலக்ட் ஆனாங்க. இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த BC2L2ன்றவங்க அடுத்த வருஷத்துக்காக இப்போ ஜாயின் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணினா இந்த AGS3யை ரீப்ளேஸ் பண்ணி. இது அப்போ இந்த 5 பேரை ரீப்ளேஸ் பண்ணி தானே இவங்க வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொத்தம் 15 கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் ரொட்டேஷன் பாலிசியில் யார் வேணுனாலும் அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் ஆட் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் UNGA டிசிஷனை பொறுத்து. ஸோ இவங்க ஆட் பண்ணதுனால அடுத்த இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி இவங்களை வரணும்னு கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேற 5 பேரை கூட அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எப்பயோ எடுத்திருப்பாங்க. இவங்களுடைய டென்யூர் வந்து டிசம்பர் 31, 2025 முடியறதுனால 2026க்காக இந்த BC2L2வை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பார்ட்டு. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க், USA. மொத்தம் 193 ஜென்ரல் அசம்பிளி ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒரு கண்ட்ரி இதில் செக்யூர் ஆகணும்னா இதில் 2/3 ஆஃப் த ஓட்டு 193ல் 2/3 வந்து 128 ஓட்டு வாங்கினா தான் அவங்க மெம்பராக செலக்ட் ஆக முடியும். இதில் 5 பர்மனெண்ட் ஸ்டேட் இருக்குது வித் வீட்டோ பவரோட. சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா,
அண்ட் யூகே, யூஎஸ்ஏ. இந்த 10 நான் பர்மனெண்ட் மெம்பர்ஸ் எலெக்டட் ஃபார் 2 இயர்ஸ். ஓகேங்களா? எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 10 பேர் நான் பர்மனெண்ட் மெம்பர். மொத்தம் 15 பேர். அதில் 5 பர்மனெண்ட்டு, 10 நான் பர்மனெண்ட். இந்த நான் பர்மனெண்ட் மெம்பரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 1000 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், மொத்தம் 1000 டாப் 1000 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 1000 கொண்டு வருது. மொட்டிலால் ஒஸ்வால் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1000 இண்டெக்ஸ் ஃபண்டை மொட்டிலால் ஒஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பிளாட்ஃபார்ம், எந்த எக்ஸ்சேஞ்சுக்குன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு 100 இண்டெக்ஸ் ஃபண்டை கொண்டு வந்திருக்காங்க. எப்போலேருந்து இது ஓப்பன் ஆகும் இந்த ஃபண்டு, இந்த இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5 ஓப்பன் ஆகிட்டு ஜூன் 19 கம்ப்ளீட் ஆகிரும். 1000 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் பை ட்ராக்கிங் ஆன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 94% ஆஃப் த இந்தியாஸ் லிஸ்டட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இது கவர் பண்ணும். 90% ஆஃப் த லிஸ்டட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து 1000 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை கொண்டு வந்திருக்காங்க இதில். ஓகேங்களா? 22 டிஃப்ரெண்ட் செக்டாரில். ஆஸ்பிரண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸை ஸ்கிப் பண்ணிட்டோம். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 2 கம்பெனி, கேண்ட்ரே, ரூன் இந்தியா, கேண்ட்ரே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. கேண்ட்ரே ரூன் இந்தியா உமன்ஸ் லீடர் லிஸ்ட் அப்படிங்கிறத. மொத்தம் 97 ரிமார்க்கபிள் இந்தியன் உமன்ஸ் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் முக்கியமான ப்ரொஃபஷனல்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கர்நாடகா இல்லை, கோட்டக் மகேந்திரா பேங்க் லிமிடெட் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஒரே நிமிஷங்க, டிஎம்ஜி டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர், கோட்டக் மகேந்திரா பேங்க்குடைய டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டரான சாந்தி ஏகாம்பரம் தான் டாப் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் டாப். இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் கேட்டகரியில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெல்த் கிரியேட்டர் கேட்டகரியில் ராதா வெம்பு, 52 வயசு, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வயசு, 52 வயசு இவங்களுக்கு. இவங்க கோ ஃபவுண்டர் ஆஃப் ஜோகோ கார்பரேஷன். இவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெல்த் கிரியேட்டர் கேட்டகரியில் வராங்க. வெல்த் கிரியேட்டர் சாந்திங்கிறவங்க ப்ரொஃபஷனல் கேட்டகரியில். அது மட்டும் இல்லாமல் ஈசா அம்பானியோடைய டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட். ஓகேங்களா? இவங்க 6th பொசிஷன் வந்திருக்காங்க யங் உமன் லீடர் கேட்டகரியில் வந்திருக்காங்க. அண்டு ஓவராலாக இந்தியாவிலேருந்து 6th பொசிஷனை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, யங் உமன் லீடர் கேட்டகரியில் இவங்க வந்திருக்காங்க இல்லையா, ஆனர் பண்ணதில் யங்கஸ்ட் பர்சன் லீடர் கேட்டகரியில் இசா அம்பானி. யங்கஸ்ட் பர்சன் யார், 26 வயசில் முரானால் பஞ்சால் அவங்க வந்திருக்காங்க. முரானால் பஞ்சால் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர், ஆல்சோ ஃபவுண்டர். அதே மாதிரி அதிகமான வயசில், இப்போ கம்மி வயசில் முரானால் பஞ்சால் வந்திருக்காங்க. அதிகமான வயசில் ஆனர் பண்ணது யாருக்குன்னா அர்பிதா சிங், 87 ஏஜில் இவங்க ஆனர் பண்ணியிருக்காங்க. சாந்தி ஏகாம்பரம் கோட்டக் மகேந்திரா ப்ரொஃபஷனல் கேட்டகரியிலையும், ராதா வெம்பு வெல்த் கிரியேட்டர் கேட்டகரியிலையும், ஈசா அம்பானி யங்கஸ்ட் உமன் லீடர் கேட்டகரியில் 6th பொசிஷன் வந்திருக்காங்க. யங்கஸ்ட் ஆனரி அவார்டை முர்னால் பஞ்சாலுக்கும் அண்டர் இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில். அதே மாதிரி எல்டஸ்ட், இந்த முர்னால்ன்றவங்க யங்கஸ்ட்டு, எல்டஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்பிதா சிங் அவர்களையும் போட்டிருக்காங்க. இந்த கேண்ட்ரே அண்டு ரூன் இந்தியா ரெண்டுமே மும்பை பேஸ் பண்ண கம்பெனிஸ் தான். இந்த கேண்ட்ரேன்றவங்க லக்ஸரி ஆன்லைன் ஜுவல்லரி பிராண்டு. முக்கியமான விஷயம், இந்த 97 உமன் லீடரும் சேர்ந்து கலெக்டிவாக 11.7 லட்சம் கோடி, அப்ராக்சிமேட்லி 140 பில்லியன் யூஎஸ்டிக்கு சொந்தக்காரங்க. 11.7 லட்சம் கோடி 97 பேரும் சேர்ந்து. ஸோ அடிஷ்னலாக இன்னும் சில முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க இதை. ஓகேங்களா? ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமான விஷயங்களை வெளியே சொல்லிட்டேன். யங்கஸ்ட்டு, ஓல்டஸ்ட்டு அண்டு டாப் அதெல்லாம் சொல்லிட்டேன். மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம பேங்கிங்கில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. மொட்டிலால் பிஎஸ்சி 1000 இண்டெக்ஸ் ஃபண்டு. அடுத்து எக்கனாமிக் நியூஸ். அதானி ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் லிமிடெட். அதானி ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 750 மில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க.
இசிபி யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்கை யூஸ் பண்ணி $750 மில்லியன் அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்டனா இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் கிட்ட அபுதாபி பேங்க், பார்க்லே பிஎல்சி, ஸ்டாண்டர்ட் பேங்க், மூணுமே ஃபாரின் பேங்க். அபுதாபி பேங்க்ன்றது யூஏஇ சேர்ந்த அபுதாபி ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டது. பார்க்லே பேங்க் அப்படிங்கிறது பிஎல்சி யூகே லண்டன் சேர்ந்தது. ஸ்டாண்டர்ட் பேங்க்கும் லண்டன் யூகேவை சேர்ந்தது. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ராக்சிமேட்லி 7.5%க்கு 750. இதுவும் 7.5, இதுவும் 7.5. $750 மில்லியன் 7.5 இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இந்த 3 ஃபாரின் பேங்க் கிட்ட இருந்தும் அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் வாங்கியிருக்காங்க. இந்த அதானி ஏர்போர்ட்னாலே எங்கே வரும்? குஜராத் கம்பெனி சந்தது. அகமதாபாத் குஜராத் தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். எதற்காக இது அப்படின்னு பார்த்தா, அப்கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பேண்ட் கெப்பாசிட்டி அட் 6 ஏர்போர்ட் லொக்கேட்டட் இன் இந்தியா. வேரியஸ் லொக்கேஷன்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நிறைய லொக்கேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 6 ஏர்போர்ட்டில் தான் இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி 400 மில்லியன் டெப்ட் இருக்குது. அதோடு சேர்ந்து அடிஷ்னலாக இன்னும் 750 மில்லியன் வாங்கியிருக்காங்க டு எக்ஸ்பேண்ட் தேர் ப்ராஜெக்ட் இன் தி 6 ஏர்போர்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் அவங்களோட நிறைய இந்த டார்கெட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டெப்த்தாக படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. எல்லாம் என்னென்ன இருக்குன்னு படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நியூஸாக கவர் பண்ணால் இந்த இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் கிட்டேருந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்கில் $750 மில்லியன் லோனை 7.5%க்கு குஜராத் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்ட அதானி ஏர்போர்ட் வாங்கியிருக்கு ஃப்ரம் தீஸ் 3 பேங்க்ஸ். ஸோ இதை இங்கே முடிச்சிடலாம். சிம்பிளான நியூஸு. டிஃபென்ஸ் கான்ட்ராக்டுக்காக ஷிப் சிஸ்டம் அண்ட் அப்கிரேட் இதுக்காக ஒரு 537 கோடியை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட் செக்யூர் பண்ணியிருக்கு. எதுக்கு? டிஃபென்ஸ் கான்ட்ராக்டை இந்த வேலைகளை ஷிப் சிஸ்டம் அண்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு 537 கோடி ப்ராஜெக்டை டிஃபென்ஸ் கான்ட்ராக்டை பாரத் எலக்ட்ரானிக்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கு. என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், ஜாமர், சாஃப்ட்வேர், ஸ்டிமுலேட்டர் அப்கிரேடு, ஸ்ப்ரேஸ், டெஸ்ட் ரிக்கு, ரிலேட்டட் சர்வீஸ் இதெல்லாம் பண்ண போகிறாங்களாம். சரிங்களா? ஸோ ஒரு சில விதமாக டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டிக்கு சம்மந்தமான அப்கிரேட் சிஸ்டம்மை 537 கோடி அளவுக்கு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு, கர்நாடகா. இது ஆல்சோ நவரத்னா டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் கம்பெனி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோடைய இது ஆர்டர் இது வரைக்கும் 71,650 கோடி அளவுக்கு ப்ராஜெக்ட் இவனுக்கு சைன் ஆகிருக்கு ஆஸ் ஆஃப் April 1, 2025. ஐபிஏனா இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் கிடையாது, இந்தியன் பயோகேஸ் அசோசியேஷன். ஐபிஏவை மாற்றியாச்சு பேர், இப்போ ஃபினான்சியல் சர்வீஸ்ன்னு அந்த மாதிரி வரும். இந்தியன் பயோகேஸ் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்களன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? பயோகேஸ்னால் என்னது? பயோ எனர்ஜி அண்ட் பயோ ஹைட்ரஜன் செக்டாரில் ஒரு சில நாலேஜ் சென்டரை அமைச்சு இந்த நாலேஜ் ஷேரிங் பண்ணுவாங்க இவங்க. ஓகேங்களா? ஒரு ஹப்பாவும் ஷேரிங் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கில்டு ரிசோர்ஸஸ். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி, இவங்ககிட்ட இருக்குது இவங்களுக்கு, இவங்ககிட்ட இருக்குது இவங்களுக்கு. ஸோ இந்தியன் பயோகேஸ் அசோசியேஷனும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் பயோ எனர்ஜி, பயோ ஹைட்ரஜன் செக்டாருக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் நியூஸு. ஸோ இதில் மூலிமா ஒரு நாலேஜ் ஷேரிங் சென்டர் போட்டு நிறைய R&D பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சதை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஐடிபிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேருந்து ஒரு 10% பெய்டப் ஷேர் கேபிட்டலை யூஎஸ்ஏ சேர்ந்த வார்பர்க் பின்கஸ் எல்எல்சி அப்படிங்கிற கம்பெனி வாங்கியிருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க்கிட்டேருந்து 10% ஆஃப் தி பெய்டப் கேபிட்டலை வார்பர்க் பின்கஸ் எல்எல்சி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஐபிஜி அப்படிங்கிற கம்பெனியை ஓம்னிகாம் அப்படிங்கிற கம்பெனி ஐபிஜி அப்படிங்கிற கம்பெனியை ஒரு 13.3 பில்லியன் யூஎஸ்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஜினா இன்டர் பப்ளிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இங்க். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அக்விசிஷன் பட்ஜெட் தான். இதை நீங்கள் பிடிஎஃப்ல ஒன்றும் இல்லை. ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு 10% ஷேரை இந்த நியூயார்க் பேஸ் பண்ண வார்பர்க் பின்கஸ் எல்எல்சி வாங்கியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த ஐபிஜி இன்டர் பப்ளிக் குரூப் கம்பெனியோடைய முழு ஷேரையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஓம்னிகாம் குரூப்பில் இருக்கக்கூடிய ஓம்னிகாம் அப்படிங்கிற கம்பெனி 13.3 பில்லியன் USD அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைசிங்கில பெரிய இண்டஸ்ட்ரியா வரப்போகுது. இந்த அக்வசிஷன் மூலியமா. பார்த்துக்கோங்க. மோத்துனா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு பூச்சி. ஸோ இன்செக்ட்ன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, இன்செக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, கேரளாவுல ராணிபுரம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அங்க அ கசாராகாட் டிஸ்ட்ரிக்ட்ல ராணிபுரம் ஃபாரஸ்ட்ல கேரளாவுல ஒரு 7 மோத் ஸ்பீசியஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசியஸ். 7 புது நியூ மோத் ஸ்பீசியஸ கேரளாவுல ராணிபுரம் ஃபாரஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க எட்டாமாலஜிஸ்ட். ஓகேங்களா? இதுதான் நியூஸு. இதில் எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷ்னல் ஜர்னல் ஃபார் எட்டாமாலஜி ரிசர்ச் அதில் மே மாதம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 2 நியூஸ்க்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான நியூஸு. வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க அஃபெக்ஸ் க்ளவுட் பர்ச்சேஸில். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, என்விரான்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஈனா 5, அதோடைய ஆல்பாபெட்டிக்கல் வேர்டு நம்பர். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். வருஷம் இந்த என்விரான்மெண்ட் டே முக்கியம் அப்படிங்கிறதுனால. பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீமு. 1997 தான் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா ஃபர்ஸ்ட் டைம் இது செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் செகண்ட் டைமாக இவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஹோஸ்ட் பண்ணுறது ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா செகண்ட் டைம் ஆஃப்டர் 1997. பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது இதோடைய தீம். ஜூன் 5 தான் என்விரான்மெண்ட் டேக்கான டே. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த நியூஸ் பாருங்கள். இந்த டே பாருங்களேன், பார்த்தீங்கன்னா, ஃபைட் அகேன்ஸ்ட் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங். ஓகேங்களா? என்விரான்மெண்ட்டுக்கு கெடுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷை பிடிக்கிறது என்விரான்மெண்ட்டுக்கு கெடுதல். அதே மாதிரி தான் இதுக்கு தீமும் அதை மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோடைய பர்பஸும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை அதிகமாக பிடிக்கிறதுனால, ஒரே டைப் ஆஃப் இனத்தை பிடிக்கிறதுனால சில இனங்கள் அழிஞ்சிரும். அது என்விரான்மெண்ட்டுக்கு கேடாக இருக்கும். இதை ஏன் 2 கோத்து வரோன்னா, என்விரான்மெண்ட் டே, ஃபிஷ் டே, இது ரெண்டுமே 5th ஜூன் தான் கொண்டாடப்படுது. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ஃபைட் அகேன்ஸ்ட் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா, ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட இட்லின்னு நான் சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? இன்னொரு டே கூட இருக்குது, வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் ஸ்பீசிசம் அப்படின்னா, இந்த நிறையா இந்த ரெட் கிராஸ் மாதிரி இது நிறைய ஸ்பீசிஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய வைலன்ஸ் நடக்குதுங்களா, அதை ப்ரிவெண்ட் பண்ண என்விரான்மெண்ட் ஃபிஷிங் இந்த ஸ்பீசியஸ்க்கு எகென்ஸ்டாக எல்லாமே எகென்ஸ்டாக வருதுங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பீட்டாவும் ஃபார்ம், இந்த 2 யூனியன் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான நியூஸ் நமக்கு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீட்டாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் விர்ஜீனியா, USA. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சீரியஸை ஷேர் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இங்கே பிளேலிஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ ஆட் ஆயிரும். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட் இங்கே ஷோ ஆகும். ப்ரீவியஸ் டே பார்க்காம தான் பார்த்துக்கோங்க. மே மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் மே கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.